வணக்கம். எளிய முறையில் பீஃப் தொக்கு கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை செய்வதுக்கு ஈஸியான முறையில் எல்லோரும் ஈஸியாக செய்யலாம். அந்த மெத்தடில் செய்யலாம். வாங்க போய் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற 2 ஸ்பூன் கடலெண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். கூட ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 6 கிராம்பு கூட சேர்த்துக்கிறோம். மெலிசா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, இதை நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வச்சுருவோம். மீடியம் ஃபயரில் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கினா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க போகிறோம். திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்க விடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு அரைச்சதை அரை மீடியம் சைஸு ஸ்பூன். இது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நான் 1.25 மீடியம் சைஸ் ஸ்பூனில் போடுறேன். நல்லா பச்சை வாசனை வர அளவுக்கு வதக்கிக்குங்க. நல்லா மீடியம் சைஸில் 2 தக்காளி, சிறுவை கட் பண்ண தக்காளி 2. உப்பு இந்து உப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. எப்பவும் போல் அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போடுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு திருப்பி உப்பு ஆட் பண்ணிங்க. எதனால தான் கரிப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் தேவைக்கு ஏற்ற நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். கூடவே மசாலாலாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதனால் நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ குட்டி ஸ்பூனில் ஒரு குட்டி ஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 குட்டி ஸ்பூனு, 4 தனியாத்தூள், 4 குட்டி ஸ்பூனு தனியாத்தூள். இதில் நம்மளுக்கு காரம் தேவையில்லை. சில பேர் காரம் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதில் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணாத தனியாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் தனியாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் இதுவும் ஸ்மெல் போன பிறகு, நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இதுக்கு 1 கிலோ கறி நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா க்ளீனாக மஞ்சள் விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு கறியை நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சள் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ கறியோட இதில் இருக்கிற கிருமிலாம் நமக்கு க்ளீன் ஆகும். இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்காக. வதங்கின பிறகு நம்ம விசில் போடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டுடலாம். 5 மினிட்ஸ் பிறகு இதில் பாருங்கள் தண்ணி இதிலே வந்திருக்கு. அதனால் நம்ம தண்ணி நிறைய வச்சுன்னா நம்ம இது கிரேவியாக தான் செய்ய போகிறோம்.
அதனால் தண்ணி நிறைய ஆகிடும். அதனால் பாருங்கள், அதனால தான் இது ஒரு 5 மினிட்ஸ் விடும் போது நமக்கு தண்ணி வெளியே வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சா போதும் கூட. ஏன்னா கிரேவியாக செய்யறதுனால நம்ம அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா தண்ணி வந்து கம்மியாக ஆகாது, அதனால் நல்லா இருக்காது சாப்பிட. கிரேவியாக செய்யறதுனால தண்ணி கம்மியாக வச்சா போதும். பாருங்கள், தண்ணி இதுலேயே வந்துடுச்சு, நல்லா விட்டுடுச்சுங்களா. தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு போதும். நமக்கு கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ மூடி போகிறதுக்கு முன்னாடி காரம் உப்பை வந்து செக் பண்ணிக்கங்க. காரமும் உப்பும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க. காரமும் வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 8 விசில் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 8 விசில் விட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் பயப்பட தேவையில்லை, இங்கே பார்த்துருவாங்க. இப்போ வந்து நம்ம கறி எந்த அளவுக்கு வந்துக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சோம், அப்படியும் பாருங்கள் தண்ணி வந்துடுச்சு. இது வேணால் நம்ம இன்னும் கூட ட்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோ ஃபயரில் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக விட போகிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா வருங்க, சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு, போதும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக நான் ஃபுல் ஃபயரில் வந்து மூடி போடாத விட்டுடுறேன். ஏன்னா வேகணும்னா மூடி போடணும். நம்ம தண்ணி வந்து ட்ரை ஆகணும்னா மூடி போடாத இருந்தால் தான் சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதனால் நான் மூடி போடாத ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃபயரில் விட போகிறேன். கறி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க, எனக்கு போதும் ட்ரை ஆனது. கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, நன்றி.